எல்லோருக்கும் வணக்கம். இன்று சிவராத்திரி. இன்று எனக்கு ஒரு சென்னையில அருமையான ஒரு சிவன் கோயில தரிசிக்கிற பாக்கியம் கிடைத்தது. அந்த சிவன் கோயில பத்தின டீட்டெயில்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சென்னையில மன்னீஸ்வரர், அதாவது மன்னிவாக்கத்துல இருக்கிற மன்னீஸ்வரர், அம்பாள் மரகதாம்பிகை, இந்த சிவன் கோயில பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தாம்பரத்திலிருந்து 8 கிலோமீட்டர், வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டரில் இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல அழகாக வீற்றிருக்கின்றார். மன்னிவாக்கத்தில் மன்னீஸ்வரர் அம்பாள் மரகதாம்பிகையுடன் வீற்றிருக்கின்றார். இந்த மன்னீஸ்வரர் கிபி 11ஆம் நூற்றாண்டின் இறுதியில் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டது என்று கூறப்படுகிறது. கிழக்கு நோக்கிய கோயிலில் கோபுரம் கிடையாது. இந்த கிழக்கு நோக்கிய கருவறையில் 4 அடி உயர சிவலிங்கமாக மன்னீஸ்வரர் அமைந்திருக்கின்றார். அம்பாள் மரகதாம்பிகை. இந்த கோயிலில் சிவன், அதாவது மன்னீஸ்வரர், அம்பாள் மரகதாம்பிகை தவிர கார்த்திகேயர், அதாவது முதல் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயனுடைய சிலையும் விநாயகர் சிலையும் பார்க்கலாம். மகா மண்டபத்தில் நடராஜர், சிவகாமி, உமா சந்திரசேகர் மற்றும் வெண்கல சிலைகள் நம்ம பார்க்க முடியும். அதற்கப்புறமும் நம்மளுக்கு கணேஷ் சிலை, முருகர் அவருடைய சிலைகளை பார்க்கலாம். தெற்கு நோக்கி மரகதாம்பிகை அமைந்திருப்பதாக இருக்கின்றது. மரகதாம்பிகை இங்கு சரஸ்வதி ரூபமாக அருள் பாவிக்கின்றார். நந்தி கிழக்கு நோக்கி, அதாவது சிவனுக்கு எதிர்புறத்தில் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஐதீகம் பல போர்கள்ல சோழ மன்னனுக்கு இந்த நந்தி உதவியதாக வரலாறு கூறுகிறது. அதனால் மக்களை காக்கும் வண்ணம் இந்த திசையில அமர்ந்திருக்கு நந்தி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கோயிலுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய வேடுவன் ஒருவன் ஒரு வேடுவன் பல அன்னைக்கு பசி, அவனுக்கு விலங்குகளை எதுவுமே அவனுக்கு கிடைக்கல, வேட்டையாடுறதுக்கு எதுவும் கிடைக்காத போது சரி வன்னி மரத்தை நம்ம வன்னியினுடைய வேரை நம்ம எடுத்து சாப்பிடுவோம்னு நினைக்கிறான். அப்போ ஒரு வன்னி மரத்தை அவன் வேற எடுக்கும் பொழுது அந்த வேர் நீண்டு கொண்டே போகிறது. அப்புறம் அதில் அந்த வேர்ல இருந்து ரத்தம் கசிகிறது. ஸோ அதிர்ச்சி அடைஞ்சு போய் மன்னன்ட்ட போய் சொல்றான். மன்னர் அங்கே ஒரு தோண்டி பார்க்கும்போது சிவலிங்கம் இருக்கிறத பார்க்கறான். ஸோ அந்த சிவலிங்கத்தை யானையை வைத்து அதை அகற்ற முற்படும் போது அது அசையவே இல்லை. அப்போ ஒரு அசிரியை கேட்கறது, இங்கே ஒரு கோயில் கட்ட வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு கோயில் அந்த கோயில் அமைச்சதாதான் இந்த மன்னீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறது இந்த கோயிலினுடைய தல வரலாறு. இந்த கோயிலினுடைய தல விருட்சம் வன்னி மரம். இங்க துர்க்கைக்கு தனி சன்னதி இருக்கிறது. அதுக்கப்புறம் சூரியன் சந்திரனுக்கு சன்னதி இருக்கிறது. அவ கருவறையை நோக்கி இருக்கா மாதிரி இருக்கும். நவகிரகங்களுக்கும் பைரவருக்கும் தனி சன்னதி இருக்கிறது. தட்சிணாமூர்த்தி பாம்பை பிடித்தபடி இருப்பதாக இருப்பார். அவர் அகத்தியருக்கு அருள் பாவித்ததாக இருக்கிறது. இங்க இருக்கிற சிவன் மகா அமிர்த மிருதங்கேஸ்வரர் அப்படிங்கிறது தான் மன்னீஸ்வரர் ஆனார் அப்படிங்கிறது கூறப்படுகிறது. இங்க இந்திரன் தன்னுடைய பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கிறதுக்காக 48 நாட்கள் பிரம்மனுடன் தங்கியதாக தல வரலாறு கூறுகிறது. அதை தவிர பதாஞ்சலி முனிவரனுடைய சீடர் பளிங்கு மகாராஜன் அவர் இங்க ஜோதியாக சிவனுடன் ஜீவசமாதி அடைந்ததாகவும் தல வரலாறு கூறுகிறது. அதாவது இங்க மெயினா பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கிறதுக்கும் நாகதோஷம் நீங்கிறதுக்கும் இங்க இருக்கிற மரகதாம்பிகை சரஸ்வதி ரூபமா இருக்கிறதுனால கல்வி வளம் குழந்தைகளுக்கு பெறறதுக்கும் இங்க மக்களுக்கு அருள் பாவிக்கிறதுக்காக இந்த கோயில் இருக்கு அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. ரொம்ப இயற்கையான சூழல்ல இந்த கோயிலுக்கு குளம் இருக்கிறது, கோசாலை இருக்கிறது. ரொம்ப அழகான கோயில் இது. இந்த கோயிலை எல்லாரும் போய் நம்ம தரிசனம் பண்ண வேண்டும். இன்னைக்கு சிவராத்திரி அதுவுமா ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில். உங்களுக்கு இந்த கோயிலை காமிச்சிருக்கேன். இந்த கோயில் பக்கத்திலேயே பெருமாள் கோயிலும் இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ எல்லாரும் இந்த கோயிலை போய் நீங்க கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். ரொம்ப அழகான சூழல்ல அழகா அமைஞ்சிருக்கிற கோயில் இது. அதை தவிர இந்த கோயில ஒரு சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கம் காஞ்சிபுரம் வரை செல்வதாக கூறப்படுகிறது. அந்த காலத்துல மன்னர்கள்லாம் அதை ரகசிய அறையாக யூஸ் பண்ணதா கூறப்படுறது. ஸோ இந்த மன்னிவாக்கத்தில் இருக்கும் மன்னீஸ்வரர் சிவன் கோயில், அம்பாள் மரகதாம்பிகை, அவளை நம்ம எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.